ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி தான். ஸோ வாழ்க்கை துணை மூலம் மிகப்பெரிய மனக்கசப்பு இருக்கும் இதெல்லாம் உண்டாகும், இது டிஃபால்ட்டு. அதே போல் தாய் மாமா வழியில் வந்து சில விஷயங்களை வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஊட்டி என்னை சீராட்டி தாளாட்டி வளர்த்ததெல்லாம் மாமா, அதெல்லாம் சின்ன வயசு. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, சின்ன வயசில் வந்து எல்லாம் பார்ப்பாங்க செய்வாங்க. வளர்ந்து உங்களோட ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு வரும்பொழுது தான் நம்ம பையனை விட நம்மளை விட அந்த விடன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அவங்க வைப்பாங்க செக்கு. இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் தாய் வழி மாமாவாக இருந்தாலும் சரி, என் ஹஸ்பண்ட் தான், நான் அதில் மறுக்கிறதுல, என் ஒய்ஃப் தான், அதெல்லாம் நான் விட்டு கொடுத்துக்கல. ஆனால் என்ன ஓவர்டேக் பண்ணுறாரு, என்ன ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, இந்த வார்த்தையெல்லாம் வந்து அதிகமாக சொல்லும். ஒரு மன இறுக்கத்திலேயே மீன் நிறைய விஷயங்களை வந்து எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை, பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு தூக்கி போட்டு தனியாக இருக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து நிறைய வந்து நான் வந்து சோஷியல் சர்வீஸில் வந்து ஈடுபாடு பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் உருவாகுதுன்னா அதெல்லாம் இந்த ரீசனாக இருக்கும். ஸோ எனக்கு தான் கிடைக்கல, நான் என் மன திருப்திக்கு நான் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் லவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த லவ் தான் புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு தான் புலம்புவாங்க எல்லாருக்கிட்டையும். நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன், எவ்வளோ பாசமாக இருக்கேன், எவ்வளோ பேருக்கு நான் கேரிங்காக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாத தன்மையை மீனராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களோடு இணைந்தால் அனுபவிப்பார்கள். புதனுடைய தசாபுத்தி அந்த காலத்தில் மீனராசிக்காரர்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.